கோபம் ரொம்ப தான் அதிகோட அமைதியே போயிடுச்சு. நடுத்தரல போய் நிக்க முடியாது சாமி. பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? புருஷன் கிட்ட எங்க கிட்ட எல்லாத்தையும் யாரு? தெரிஞ்ச தம்பி கூட சண்டை போடுற நீ மட்டும் தான் இருக்க முடியும். முன்னாடி நீ எவ்வளவு கோபம் வரும்? யாவது உனக்கு கவலை நீ பார்த்தா மட்டும் புருஷனோட இருக்கிறதுல தியானமா அதிகமா வருவாங்க. ஒரு இங்க தான் வரும் தெரியுமே. இல்ல போல இருக்கு கண்ணால ஒரு மாதிரி உள்ள போயிருக்கு கோச்சுக்கும். சாப்பிடு நல்லா இருக்கா? எனக்கு ஞாபகம் வந்துச்சு. படிக்கிறியா? எல்லாம் யோசிச்சேன். படிக்கிறது ரொம்ப கடியா இருந்தா கால் பண்ணலாமா? இது என்ன கேள்வி? டிராப் பண்ணவா? சண்டை போட்டுருச்சு. நானே பாத்துக்கிறேன் போடின்னு சொல்லி ஊர்ல பேசுறா. யோசிக்க கூடாது சரியா? பாக்கும்போது எவ்வளவு பாவமா இருந்துச்சு தெரியும். கதல வாங்கி கூடாது. நீங்க வந்து நம்ம அப்பா இருந்திருக்கலாம்லக்கா. தோஷமா இருந்தோம் தெரியுமா? டெய்லி போன்ல பேசி பாதுகாப்பா ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் இப்படி ஆயிட்டா. அவ கோவப்படல. அதனால இன்னும் நம்ப முடியல. தெரிஞ்சிரும். கிட்டதான் சொல்லிருக்கேன். ரொம்ப பயமா இருக்கு. நான் வேணா வாங்கிட்டு வரவா? வாங்கிட்டு எல்லாம் பேசிருச்சுல பெருசு. காவிரி வாழ்க்கை முக்கியம். பேசுனதெல்லாம் சரியா? உங்களுக்கும் நான் தான் தப்பு பாத்துக்கறோம்னு சொன்னாங்களா? என்ன சொல்லிக்கிட்டே இருந்தேன். நியாயமே இல்ல. கங்க நல்ல தங்கச்சியா இல்லையா? நான் கஷ்டப்படுறா. இல்ல கஷ்டமே இருந்திருக்காது. பணத்தை தூக்கிட்டு ஓடல. வாங்கனா அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கங்காவோட அம்மா சொல்கிறாங்க, நீ வீட்டுக்கு இனிமேல் கஷ்டப்படவே வேணாம். இனிமேல் என் குழந்தைகளை நானே பார்த்துக்கிறேன். நீயும் உன் புருஷன் மட்டும் இருந்தால் போதும். உனக்கு அப்படி வீட்டு வெளியில் போகணும்னா தனி வீடு பிடிச்சி தாராளமாக நீ போய்க்கலாம். என்னங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு எபிசோட் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.